இந்த அம்மா வர்றவங்க சாவடிக்கிற வேலையை தான் பாக்குது. அங்க வேலை பார்க்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் சொல்றாங்க அந்த அம்மா ரொம்ப மோசங்கிறாங்க. அப்படின்னா பெரிய ராட்சசிய வேலைக்கு வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்பதை தாண்டி ஒரு பொதுவானவன் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. இந்த மாதிரி மருத்துவர் வேலை இருந்தாங்கன்னா நிச்சயமா எந்த பேஷண்ட்டும் குழைக்க மாட்டாங்க. நான் சொல்றேங்க அவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மங்க அந்த ஜென்மம், ஜந்துங்க அந்த ஜந்து. 4 மணி நேரம் அவர் அங்க படுக்க வச்சு தேவையில்லாம அவரை அலக்கழிச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியாது சொல்றதுக்கு என்ன மோசம் புட்டுக்கிறதுக்கு நான் வேலை பார்க்குறேன். அவ்வளவு கோவம் வருது எனக்கு. தயவு செஞ்சீங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை வேணும். அந்த மருத்துவமனையில பணிபுரியும் அந்த மருத்துவருக்கு எதிராக நிச்சயமா இந்த நண்பருக்கு நடக்கக்கூடிய அந்த பிரைமரி ஸ்டேஜ் தஞ்சாவூர்ல கொண்டு அட்மிஷன் பண்ணி ஆபரேஷன் நடக்கட்டும். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதாரத்துறையோட இயக்குநராக இருந்த எங்களுடைய அண்ணன் ராஜமூர்த்தி சாரோட பேர் சொல்றேங்க. நான் கடைசி கட்டமா எனக்கு தாங்க முடியாம எங்க திருவெண்காட்டுல வரேங்க. டாக்டர் ராஜமூர்த்தி எனக்கு நண்பர் தான், எங்க அண்ணன் தான். கொஞ்சம் பாருங்கன்றேன். இங்க நாங்க ஒன்றும் அரசியல் கட்சி மாநாடு போடலையே, என்ன இவ்வளவு கூட்டம்? இதெல்லாம் ஒன்றும் நம்ம நாங்க அரசியல் கட்சி மாநாடு போட்டிருக்கோம், அவர் பேரை யூஸ் பண்றீங்கிறாங்க. நம்ம பதில் சொல்லியே தெரிஞ்சுங்க. 4 மணி நேரம் அவரை இங்க காக்க வைக்காம வந்த உடனே நீ திருவாரூர் போ தஞ்சாவூர் போன்னு சொல்லியிருந்தா இப்ப எங்க நண்பர் கான்சியஸ்ல இருந்திருப்பாரு. அவருக்கு உரிய சிகிச்சையை உடனடியாக நாங்கள் மேற்கொண்டு அவர் இந்த கண்டிஷன்ல விட்டுருக்க மாட்டோம். இன்னைக்கு அவர் கான்சியஸ் போயிட்டு பெராலிசிஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் குறிப்பா அந்த மருத்துவர் மட்டும் தான். அந்த ஒரு மருத்துவர் தான் மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனை தான். வணக்கங்க. ஒரு ஆயிரக்கணக்கான அப்பாவி ஏழை உயிர்கள் இதுக்கப்புறம் பரிபாகமா இருக்கணும்னா இந்த காணொலியை பாக்குறவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. காலை நேரத்தில் எதுக்கு இந்த காணொலியை நான் நேரலையில் பதிவு பண்றேன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் பதிவு பண்றேன். எங்களுடைய உயிர் நண்பர் ஒருத்தருக்கு கடந்த 2 நாட்களா தலைவலி, கடுமையான தலைவலி, உடம்பு முடியல. நாங்கள் உள்ளூர் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு சீர்காழியில போயிட்டு முந்தானத்து இரவு போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே சாதாரண சளி பிரச்சனை மாதிரி தான் இருக்கு, அதுக்கு டேப்லெட் கொடுக்குறோம், ஒரு 1 வீக் டேப்லெட் சாப்பிட்டா சரியா போயின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல மருத்துவர் சொன்னாருங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம் வீட்டுக்கு. நேற்று நள்ளிரவு பார்த்தீங்கன்னா அவருக்கு மிக கடுமையான தலைவலி, தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொன்னதால நானும் எங்கள் நண்பரும் உடனே ஓடி போய் அவர் காரில் அழைச்சிட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு போனோம். நாங்கள் போகும்போது மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. போகும்போது அங்கே நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன். மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்கம், அரசு அதிகாரிகள், மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் இதுக்கு நீங்க உடனடி நடவடிக்கை எடுத்தே தீரும். மயிலாடுதுறை மாவட்டமாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு மயிலாடுதுறையிலே ஒரு மாவட்ட அரசு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில சிகிச்சைக்கு போறவங்க யார்? அம்பானி, டாடா, பிர்லா, இந்த மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனா போறாங்க. அண்ணாடங்காட்சிகள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள், பண வசதி இல்லாதவங்க தான் அந்த மருத்துவமனை தேடி போறாங்க. அங்க அந்த மருத்துவமனையில் நடந்த அவலத்தை நேற்று நான் கண்கூடாக பார்த்ததின் காரணமாக இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். நாங்க அவரை அழைச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா மருத்துவமனை எப்போதுமே போல பரபரப்பா தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, அந்த இருந்த ஒரு மருத்துவர், 2 ஆண்கள் இருந்தாங்க, ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 50 அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு வயசு. அவங்க பேர் என்னன்னு நான் இங்க குறிப்பிட விரும்பல. நேற்று இரவு பணியில இருந்த மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த அந்த மருத்துவர், அவங்க பேர் வேணாம் சொல்ல கேட்டுங்க, வந்த பேஷண்ட் அவங்க நடத்தின விதம் இருக்குல்ல, ஏதோ அவங்க வீட்டுல மாடு மேய்க்க போனது மாதிரி. அங்க போ, உட்காரு, ஏன் கூட்டமா இங்க நிக்கிற, அங்க இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் அத்தனை பேரையும், அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு தரக்குறைவா பேசி எங்களுக்கு என்னங்க இவங்க டாக்டர் தானு கேட்கும்போது, இன்னைக்கு ஒரு நாளைக்கே உங்களுக்கு இப்படி இருக்கு, நாங்க தினந்தனம் இவங்க கிட்ட இந்த மாதிரி தான் அவமானப்பட்டு நிக்கிறோன்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொன்னாங்க. சரி நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கும் சொல்லிட்டு எங்களுக்கு வந்த வேலை முடியணும், நண்பரோட உடல்நலம் முக்கியம் சொல்லிட்டு நாங்க அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம வெயிட் பண்றோம். எங்க ஆள் வழியில துடிச்சிட்டு இருக்கிறாரு. மேடத்தை போய் சொல்றோம், மேடம் அவருக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவர் வழியில துடிக்கிறான்னு சொல்றோம். ஏங்க உங்க இஷ்டத்தெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னா அவசரமா, ரொம்ப அவசரமா திருவாரூர் போங்கன்ற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பவும் அமைதி காத்துட்டு சரி மேடம் என்ன செய்ய சொல்லுங்கன்னு சொன்னோம். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்துருவாங்க, சிடி ஸ்கேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், மேடம் இதெல்லாம் நாங்கள் பாக்குறோம், அவர் பிரைமரியா ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவர் துடிக்கிறார் வழியிலும் சொல்றோம். ஆனா அவங்க அதை காது கொடுத்தே கேட்கல. ஏங்க நாங்க சொல்றது நீங்க கேட்கணுமா இல்ல நீங்க சொல்றது நான் கேட்கணுமான்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் என்கிட்ட வச்சாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போயிட்டு எல்லா விதமான பரிசோதனைகளையும் செஞ்சுட்டு வந்தோம். ஸ்கேன் சென்டர்ல போயிட்டு ஸ்கேன் எடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், அந்த பையன் கேட்கிறேன் ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்கு தம்பின்னு கேட்கும்போது நான் சொல்றேன், அண்ணா எது பிரச்சனை இருக்குண்ணே, பிளட் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி தோணுதுண்ணே, ஆனா நான் சொன்ன டாக்டர் சொல்லிக்காதீங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு உள்ள வரோம். அந்த டாக்டர் அவங்க கேர் பண்ணவே இல்லை. உடனே எனக்கு டீ ஒன்று சொல்லி டீ வாங்கி வச்சுட்டு அலட்சியமா உட்காந்துட்டாங்க. கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண தெரியும். நாங்க நிக்கிறோம், அவர் கடன் துடிக்கிறாரு.
அவங்க சொல்றாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நான் அதுக்கு முன்னாடியே அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் உள்ள இருந்தான். அந்த பையன்ட்ட வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நாங்கள் போனோன்னே கேட்குறேன், நான் திருப்பி போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்த அப்புறம் கேட்குறேன், மேடம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஏங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் யாருங்க? அது பிளட் ரிலேஷனா இல்லைங்க நண்பருங்க. நண்பருக்குலாம் சொல்ல முடியாதுங்க, சொந்தக்காரங்க சொல்ல முடியும். சரி சொல்லுங்க என்ன செய்யணும் கேட்குறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்லாம் கொடுக்குறோம், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, சாதாரண தலைவலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல, சென்னையில் நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில் பலத்த அடிபட்டுச்சு, ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. லட்சம் ரத்த கசிவு இருக்குமான்னு பாருங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்களே பாருங்களேன், சத்தியமா எனக்கு இதுக்கு மேலே பார்க்க தெரியாதுங்க. நரம்பியல் டாக்டர் யாராச்சும் தான் போய் நைட்டு எழுப்பி பார்த்துட்டு வரீங்களா? எனக்கு உண்மையிலே சொல்றேங்க, உச்சபட்ச கொலவெறி ஆயிட்டேன் நான், கொலவெறி ஆயிட்டேன். சரி சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து, டாக்டர் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அட்மிஷன் போட்டு அவர் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். போய் ஓபி சீட் வாங்கிட்டோம், அது வாங்கிட்டோம், இதை வாங்க அலக்கடிக்கிறாங்க. திருப்பி போய் வாங்கிட்டு வரோம், அட்மிஷன் போடுறாங்க. அட்மிஷன் போட்டோன்னே பிபி லெவல் எங்க ஆளுக்கு குறையவே இல்லை. 160 150 இந்த ரேஷியோலயே இருக்கு. மாத்திரை கொடுத்துமே டவுன் ஆகல. விடிய காலம் 4 மணிக்கு டாக்டர் சொல்றாங்க, எங்களால இங்க பார்க்க முடியாதுங்க, இது சிவியர் பிரச்சனையா தோணுது, நீங்க திருவாரூர் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த டாக்டருக்கு தெரியாதா பார்க்க முடியாதுன்னு? ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட சரியா பார்க்க தெரியாது ஒரு டாக்டர் அங்க எதுக்கு இருக்கணும்? ஆயிரக்கணக்கான பேர் வந்தா அத்தனை பேஷண்டையும் நாங்க இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. அந்த ஒரு டாக்டர் தான், இது சும்மா விட மாட்டோம். இன்னைக்கு இது சும்மா விடுற மாதிரி இல்ல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக அனைத்து சமுதாயத்தினரையும் திரட்டி அந்த மருத்துவ, குறிப்பா அந்த மருத்துவர் தரக்குறைவா பேசின அந்த இரவு நேரத்தில் பணியில இருந்த அந்த மருத்துவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தே தீரும். ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை சரியா பார்க்க தெரியாத ஒரு டாக்டர், அந்த ஸ்கேன் சென்டர்ல வேலை பார்க்குற பையன் சொல்றான் அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, சரி திருவாரூர் கொண்டு வரோம். திருவாரூர்ல கொண்டு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பரிசோதிச்சுட்டு, ஏங்க தலையில ரத்த கசிவு இருக்குங்க, இவருக்கு உடனடியா மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும், உடனடியா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும், இவர் தஞ்சாவூர் கொண்டு போக சொல்றாங்க. புரியுதுங்களா? அவருக்கு திருவாரூர் கொண்டு போனே ஃபிட்ஸ் வந்துருச்சு. அவருக்கு ஒரு மாதிரி பெராலிசிஸ் மாதிரி வந்து ஆள் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. இப்போ இங்க ஹாஸ்பிட்டல் திருவாரூர்ல இருந்து பிரைமரி ஸ்டேஜ் இங்கதான் ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்றாங்க திருவாரூர்ல. இங்க இருந்து இப்ப அடுத்தது தஞ்சாவூர் கொண்டு போறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, மயிலாடுதுறையில எதுக்கு இந்த மருத்துவமனை? வேலை பார்க்கறவங்க சும்மா வேலை பார்க்கறீங்க, மாசம் மாசம் லட்சத்துல சம்பளம் வாங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? வரக்கூடிய என்ன விட்டுருங்க, வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டையுமே ஏதோ அவங்க வீட்டுக்கு இவங்க அம்மா சொந்த மருத்துவமனை நடத்துற மாதிரி, இலவச மருத்துவமனை நடத்துற மாதிரியும், அங்க வரக்கூடியவங்களுக்கு இவங்க இலவசமா மருத்துவம் பார்க்குற மாதிரியும், சம்பளமே வாங்காம தர்மத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி வந்தவங்க போனவங்க அத்தனை பேரையும் அப்படியே ரொம்பங்க அப்படின்னா இழிவா பேசுறது. நமக்கு கோவம், உச்சபட்ச கோவம் வருதுங்களா, வெட்டி அவ்வளவு கோவம் வரும்ல, அந்த மாதிரி கோவத்தை தூண்டக்கூடிய செயல். கேட்டுங்க நீங்க, இவர் அட்மிஷன் பெற போய் இந்த டென்ஷன்ல எனக்கு பிரஷர் ஹையா போய் என்னன்னா, ஒரு மருத்துவமனைக்குரிய எந்த விதமான ஒரு அடிப்படையுமே அங்க இல்லைங்க. இவ்வளவு பெரிய லட்சத்தையும் கோடியும் கட்டி கொட்டி கொடுத்து நம்மளுடைய வரி பணத்துல ஒரு அகச்சிறந்த மருத்துவமனையை தமிழக அரசாங்கம் மயிலாடுதுறையில கட்டி கொடுத்துருக்கு, அனைத்து வசதிகளோட. அந்த மருத்துவமனையை வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? குறிப்பா இந்த ஒரு மருத்துவர், லேடி மருத்துவர், நேற்று நைட் நாங்க சந்திச்சவர், ஐயோ இவ்வளவு கேவலமான ஒரு பிறவிய, இழி பிறவிய என் வாழ்க்கையில சந்திச்சுட்டே இல்லை. சும்மா விட மாட்டோம். என் நண்பருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சே, நம்ம எங்க வேணாலும் போட்டோம், அதெல்லாம் விட்டுலாம் வரைக்கும் பார்க்க மாதிரிலாம் இல்லை, உடனடியாக அதுக்கான வேலையை பார்ப்போம். உயிர்னா பெரிய மயில் நினைச்சிருக்காங்களா அவங்க? வர்றவங்களாம் பெரிய கொடிச்சு வராங்க. வரா ஒருத்தவங்களையுமே ஒரு கத்தசி இல்லைங்க. ஒருத்தவங்கிட்ட கூட கொஞ்சம் ஒரு மனிதாபிமானத்துல பேசணும், ஒரு அன்பா பேசணும். வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து மருந்தை தாண்டி மருத்துவருடைய அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம நடந்துக்கிற விதம், மருத்துவருடைய பேச்சே நம்மளை குணப்படுத்தும். இந்த அம்மா வர்றவங்க சாவடிக்கிற வேலையை தான் பாக்குது. இந்த அம்மா வர்றவங்க சாவடிக்கிற வேலையை தான் பாக்குது. அங்க வேலை பார்க்கக்கூடிய அத்தனை ஊழியர்னு சொல்றாங்க அந்த அம்மா ரொம்ப மோசங்கிறாங்க. அப்படி என்ன பெரிய ராட்சசிய வேலைக்கு வச்சிருக்கீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்பதை தாண்டி ஒரு பொதுவானவன், சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. இந்த மாதிரி மருத்துவர் வேலை இருந்தாங்கன்னா நிச்சயமா எந்த பேஷண்ட்டும் குழைக்க மாட்டாங்க. நான் சொல்றேங்க, அவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மங்க அந்த ஜென்மம், ஜந்துங்க அந்த ஜந்து. 4 மணி நேரம் அவர் அங்க படுக்க வச்சு தேவையில்லாம அவரை அலக்கழிச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியாது சொல்றதுக்கு என்ன மோசம் கொடுக்குறதுக்கு வேலை பார்க்குறேன். அவ்வளவு கோவம் வருது எனக்கு. தயவு செஞ்சீங்க, இதுக்கு ஒரு நடவடிக்கை வேணும். அந்த மருத்துவமனையில பணிபுரிகிற அந்த மருத்துவருக்கு எதிராக நிச்சயமா இந்த நண்பருக்கு நடக்கக்கூடிய அந்த பிரைமரி ஸ்டேஜ் தஞ்சாவூர் கொண்டு அட்மிஷன் பண்ணி ஆபரேஷன் நடக்கட்டும். ஆபரேஷன் நடக்குது, அது பக்கம் நடந்து போட்டோம். ஆனா விடுறது மாதிரி இல்லை. இந்த அம்மாவை விட்டுட்டு தட்டா சைபிட்டு இந்த அம்மா வேலையில இருந்தா எவனையுமே அந்த மருத்துவமனைக்கு போக மாட்டான். இந்த அம்மாவுக்கு பயந்துட்டே அவனு போக மாட்டான். எவ்வளவு பேச்சு, பெரிய சர்வாதிகார பேச்சு. அப்பயும் எந்த இடத்துலயுமே பயன்படுத்தக்கூடாத ஒரு பேரை நான் பயன்படுத்த என்ன சொல்றேன்னா, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதாரத்துறையோட இயக்குநராக இருந்த எங்களுடைய அண்ணன் ராஜமூர்த்தி சாரோட பேர் சொல்றாங்க. நான் கடைசி கட்டமா எனக்கு தாங்க முடியாம, எங்க திருவெண்காட்டுல வரேங்க, டாக்டர் ராஜமூர்த்தி எனக்கு நண்பர் தான், எங்க அண்ணன் தான், கொஞ்சம் பாருங்கன்றேன். இங்க நாங்க ஒன்றும் அரசியல் கட்சி மாநாடு போடலையே, என்ன இவ்வளவு கூட்டம்? இதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து
அதனால அரசியல் கட்சி மாநாடு போட்டிருக்கோம், அவர் பேரை யூஸ் பண்றீங்கிறாங்க. நம்ம பதில் சொல்லியே தெரிஞ்சுங்க. 4 மணி நேரம் அவரை இங்க காக்க வைக்காம வந்த உடனே நீ திருவாரூர் போ, தஞ்சாவூர் போன்னு சொல்லியிருந்தா இப்ப எங்க நண்பர் கான்சியஸ்ல இருந்திருப்பாரு. அவருக்கு உரிய சிகிச்சையை உடனடியாக நாங்க மேற்கொண்டு அவர் இந்த கண்டிஷன்ல விட்டுருக்க மாட்டோம். இன்னைக்கு அவர் கான்சியஸ் போயிட்டு பெராலிசிஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் குறிப்பா அந்த மருத்துவர் மட்டும் தான். அந்த ஒரு மருத்துவர் தான் மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனை தான். வர்றவனை எல்லாம் மாட்டுக்காரன மாதிரி ட்ரீட் பண்ற அந்த மருத்துவமனைக்கு நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு மணி கட்டியே தீரணும். இல்லைன்னா நிச்சயமா பல லட்சக்கணக்கான உயிர்களை இந்த மருத்துவமனை கொண்டு புதைச்சோம். அதுதான் இதான் சொல்ல வரேங்க. இதுக்கு எந்த விதமான மனமாச்சரியங்களுக்கும் அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும், அனைத்து என்ன சொல்றது பொதுநல ஆர்வலர்களும் ஒன்றுபட்டு இதுக்கு முடிவு கட்டணுங்க. மயிலாடுதுறையில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு மயிலாடுதுறையில் வசிக்கக்கூடிய வர்த்தகர்கள், வர்த்தக சங்கத்தினர், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகர்கள், கட்சியை சார்ந்தவர்கள்லாம் ஒரு நடவடிக்கை எடுங்க தயவு செஞ்சு. மாவட்ட நிர்வாகத்துடைய மாவட்ட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்தா இந்த கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. நன்றிங்க. எங்க நண்பர் நலம் பெற்று வரட்டும். நன்றி, வணக்கம்.